ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டே அண்ட் மை விலாகை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். வீடியோ எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்ப்போம். வெல்கம் டு ஹோம் லைஃப் அண்ட் கிச்சன். வளமை மாதிரி இன்றைக்கா 4:45 5 மணிக்கெல்லாம் எழும்பியாச்சு. சுபுகெல்லாம் தொழுதுட்டு நேரத்தோடைய ஹஸ்பண்டுக்கு டீயெல்லாம் ஊற்றி கொடுத்து, ஹஸ்பண்ட் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதால் சுபுகு தொழிட்டு பள்ளியிலேருந்து வந்ததுமே டீயை குடிச்சிட்டு போயிடுவாங்க தோட்டத்துக்கு. ரீசெண்டாக 2-3 நாளாகவே மகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக மகளுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சமாக பயறு ஊற வச்சுருந்தேன். அதை நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அவிச்சு எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்னு சொல்லி லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக ஃப்ரைட் ரைஸை வைக்க சொல்லி நேரத்தோடய ஆர்டர் தந்துட்டாங்க. அதால் ஃபுல்லாகவே வச்சு கொடுத்தாச்சு. நம்ம இப்போ ஈக்கிற இடத்துலேருந்து மகளோட ஸ்கூலுக்கு கொஞ்சம் தூரம்தான் போகணும். அதால் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரத்தோடையே தோட்டத்து வேலைக்கெல்லாம் போய்த்து ஸ்கூல் டைமுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. மகளையும் ரெடி பண்ணி நீ ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புனதுக்கு பிறகு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் பயறு அவிய போட்டிருந்தேன். ப்ரெஷர் குக்கர்லாம் பயறு அவிச்சிருந்தேன். நைட்டில் பயிரை ஊற வச்சுருந்தா கொஞ்சம் லேசாகிக்கும். ஊற வைக்கிறதுக்காக நைட் பயிரை எடுத்து வச்சு கடைசியில் ஊற வைக்க மறந்துட்டேன். அதால் சுபகு டைமுக்கு தான் இனி ஊற வச்சதால் சரியாக ஊறுபடையில் அதோட ப்ரெஷர் குக்கர்லேயே போட்டு அவிச்சு எடுத்துட்டேன். என்னடா புதுசாக வேலை செய்கிறேனேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. நம்மளோட சாப்பாடெலாம் முடிஞ்சு இப்போ கோழிக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கோழி இருந்துட்டால் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நான் எதுவுமே வேஸ்ட் ஆக்குறதும் இல்லை. இந்த மரக்கறி தோல்கள் கழிவுகள், அதோட அந்த பழங்கள் அதோட கழிவுகள் எதுவுமே வீணாகாது. எல்லாத்தையுமே நம்ம கோழிகளுக்கு போட்டெல்லாம் அதுவும் விரும்பி சாப்பிட்றோம். கோழிக்கெல்லாம் சாப்பாடு வச்சதுக்கு பிறகு என் உம்மாட வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம பயருக்கு தேங்காய் பூ சீனி போட்டு தான் பிணைஞ்சி பெரும்பாலும் தின்றது. அதே அம்மாக்கும் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நிறைய காற்றடிச்சிட்டு இருக்கிறதால முத்தமெல்லாம் டெய்லியும் கூட்டியே ஆகணும். நிறைய ஊற்றி ஆகிறோம். முத்தமெல்லாம் ஐசுட்டி முத்தமெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே நம்மளோட கார்டனு சரியாக கவனிக்க கிடைக்கல. ஹஜ்ஜி நாளைய பிறகு கொஞ்சம் பிஸியாகினதால் அதோட கொஞ்சம் காய்ச்சலெல்லாம் பிடிச்சி சுகமில்லாமல் இருந்ததால் அப்படி கொஞ்சம் கார்டனெல்லாம் கொஞ்சம் மோசமாகவே ஈக்குது. இன்ஷா அல்லாஹ் செய்யணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த வெண்டைக்காய் விதையெல்லாம் நட்டணும், உரமெல்லாம் போடணும். அப்படி கொஞ்சம் வேலை ஈக்குது இன்ஷா அல்லாஹ். அப்படியே ஹஸ்பண்டும் மகளை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் அப்படி கதை பேசியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு கொண்டே இருந்தோம். ஹஸ்பண்ட் வார வழியிலேயே அப்படி பகலைக்கான மீனையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கலவரை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காலையில் 10-10:30 மணிக்கும் நல்லாவே வெயில் விழுந்தது. மரத்தை எல்லாம் பார்க்க பாவமாக இருந்துரு. அதுக்கு மரத்துக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு பகல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தண்ணியை அடித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ உள்ள காலத்தை என்னென்று சொல்கிறேன்னு சொல்லி தெரியாது. வெயில் விழுந்தால் அதுவும் ஓவராக விழுகுது, மழை பெஞ்சாலும் ஓவராக பெய்யுது, காற்றடித்தாலும் அப்படியே ஓவராகவே அடிக்குது. எல்லாமே அல்லாட நாட்டம்தான். அல்லாஹ் எல்லாரையுமே பாதுகாக்கணும். ஹஸ்பண்ட் தோட்டத்துலேருந்து பைத்தாங்காய் கொண்டு வந்தாங்க. அதையும் இன்றைக்கு மீனுக்கு ஒரு துணக்கறியை ஆக்கி விட்டுறலான்னு சொல்லி தட்டி உடச்சி கொண்டு இருக்கிறேன். பெருசாவெல்லாம் அன்றைக்கு ஒன்றும் சமைக்கல. இன்றைக்கி ஒரு மீன் கறியோட இந்த பைத்தங்காய் கறியும் ஆக்கி விட்ருவோம் அப்படின்னு சொல்லித்தான். நான் அனுபவத்தில் பார்த்த ஒரு விஷயத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மீன் இறைச்சிகள் வாங்கிட்டு வந்ததையும் அதுகளுக்கு நாம் முதலாவது அரிஞ்சு கழுவி அதுக்குரிய வேலைகளை செய்யாமல் மிச்ச வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு, அதாவது தேங்காய் திருவுறது, மரக்கறிகள் அறிகிறது, வெங்காயம் கொச்சிக்காவெல்லாம் வெட்டி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு
மரக்கறியுமே கூட்டி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு பிறகு மீன் இறைச்சிகளை நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னால் கிச்சனுக்கு வரக்கூடிய இந்த ஈவோல நம்மளுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லைன்னு சொன்னால் அந்த கிச்சன் ஜன்னல்களையும் திறந்த உடனே வந்து நிறைஞ்சி ரொம்பவுமே டிஸ்டர்ப் ஆகிடுது. பேசிக்கிட்டு அப்படியே பைத்தங்காய் கறி ஆக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். பைத்தங்காவை நல்லா கழுவி அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றை பொடிசாக அரிஞ்சு போட்டு 2-3 பச்சை கொச்சிக்காய் அதோட 2 வெள்ளைப்பூடை பொடிசாக சாப் பண்ணி போட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கட்டார் கொச்சிக்காய் தூள், மாசி கொஞ்சம் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். அது வதங்குற அளவுக்கு மாதிரி ஒரு 2-3 ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். ஏற்கனவே பொரித்த எண்ணெயத்தால் அதை சேர்த்துட்டேன். திரும்ப போட்டு பொரிக்கிறதும் சரியில்லை, வேஸ்ட்டாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அதையே சேர்த்துட்டேன். இப்போ எல்லா வேலைகளுமே முடிஞ்சு லாஸ்ட்டாக தான் மீனை தட்டுறேன் கழுவுறதுக்கு. மீனுக்கு உப்பு, மஞ்சள், தேங்காய் பால், புளி எல்லாம் போட்டு 5-6 தண்ணி நல்லா கழுவி மீனையும் கூட்டி எடுத்தாச்சு. மீன் கறி நான் தாளிக்கிறதெல்லாம் இல்லை, சும்மா பாலில் தான் கூட்டி வச்சு ஆக்குறது. என்னோடய மீன் கறி ரெசிபீஸ் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிக்கிறேன். தேவைன்னு சொன்னால் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பைத்தங்காயும் நல்லா வதங்கி மசிஞ்சிட்டு, சில பைத்தங்காய் கொஞ்சம் அவியிற தொழுக்கு சொன்னங்க அடியெல்லாம் பிடிக்கப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற தண்ணி பாலில் லைட்டாக ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சா சரியாக வந்துடும். லாஸ்ட்டாக நல்லா கட்டியான பால் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததான் இறக்குனா சூப்பராக பைத்தங்காய் கறி ரெடி ஆகிரும். பைத்தங்காய் கறியை இறக்கிட்டு அப்படியே மீனையும் விறகடுப்புலேயே போட்டுட்டேன். அப்படியே பொரியலுக்குள்ளே மீனையும் பிரடி கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டா வேலை முடிஞ்சிடாண்டு. மீனையும் பிரடி வச்சதுக்கு பிறகு ஞாபகத்தில் அடே இன்றைக்கு இன்னும் அரிசி வைக்கலையே அப்படின்ட்டு ஏதோ இப்போயாவது ஞாபகம் ஒன்றேண்டு அரிசி அவசரமாக கழுவி போட்டுட்டேன். இதுக்கு முன்னுக்கு ஒரு தரம் சாப்பாடெல்லாம் வைக்கிற டைமுக்கு ஞாபகம் வந்த சம்பவமாக தான் இருக்குது. உங்களில் யாருக்காவது இப்படி நடந்தான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க. இல்லாட்டி நான் மட்டும்தான் இப்படியெல்லாம் செய்கிறேனாண்டு. அது என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஃபெஸ்ட்டுக்கே நான் அரிசி போட்டுட்டு தான் மிச்ச வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது. பைத்தங்காவை உடச்சி வச்சுட்டு அரிசி போண்டு நினச்சிக்கிட்டீங்க கொள்ள அப்படியே மறந்துட்டேன். டெய்லியும் சிவப்பரிசி இப்படி ஆக்க மாட்டேன், நான் மாற்றி மாற்றி ஆக்குறது. வெள்ளை நாட்டரிசியும் ஆக்குறது, சிவப்பரிசியும் ஆக்குறது. இது தான் நம்மளோட லஞ்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு முடிஞ்சு இனி கிச்சனெல்லாம் துப்பராக்கி குழந்தெல்லாம் கழுவி முடிய அசருக்கும் வாங்க சொல்லிடுறாங்க. அசரெல்லாம் தொழுது முடிஞ்சதோடையே வீட்டில் குட்டியாக ஒரு கடை ஒன்று வச்சுக்கிறேன். லேடிஸ்க்கான திங்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. இனி பின்னரமாக கொள்ள அதுக்கு கொஞ்சம் வருவாங்க சாமான்கள் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி அதுலேயே டைம் போயிடும், மஹ்ரிபாவும் ஆகிரும். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே எனக்கு ஹஜ்ஜிப்பு நாளைய பிறகு கொஞ்சம் சுகம் இல்லாமலாம் இருந்ததால் அவ்வளோ மட்டுக்கு இந்த கடையெல்லாம் நீட்டாக வைக்க முடியாமல் போயிட்டுது. கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். பெரும்பாலும் என் டே இப்படியே தான் போகிறது. சில நேரம் மாறியும் போகும். அப்படியே நைட்டாகவும் ஆகிட்டு நைட்டுக்குன்னு நான் எதுவுமே ஸ்பெஷலாக சமைக்கிறதில்ல, சோறு தான் சாப்பிட்றது நம்ம பெரும்பாலும். இப்படியே தான் என்ன டே எல்லாம் போச்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.